ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஹியூமன் பாடியை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சா பாருங்க. ஓகே, இப்போ மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும். பாருங்க, என்னுடைய மார்பு சுற்றளவு நல்ல ஃபிட்டாகவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் எடுக்க வேண்டாம், மீடியமாக எடுத்துக்கோங்க. என்னுடைய மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு. பாருங்க, பேக் சைடு பாருங்க, நல்லா மேலே இருக்குங்களா? என்னுடைய பாடி சுற்றளவு 38 இன்ச்சு. என்னுடைய இடுப்பு சுற்றளவு பாருங்க, எனக்கு நல்ல வயிறு இருக்கனால என்னுடைய இப்படித்தான் இருக்கும் பாருங்க, 35 இன்ச்சு. என்னுடைய இடுப்பு சுற்றளவு 35 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஷோல்டர் அளவு எனக்கு வந்து 17 இன்ச்சு வரும். பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 17 இன்ச்சு எனக்கு. நல்லா பாருங்க, இது தூக்குற இடத்துல இந்த எலும்பு இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஆம் ரவுண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப டைட் பண்ணி எடுக்க வேண்டாம். பாருங்க, எனக்கு 17 இன்ச்சு வரும். இப்போ ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட லென்த்து நமக்கு 3/4 வேணும்னா 3/4 வச்சுக்கலாம், எல்போ வேணும்னா எல்போ வச்சுக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக அதிகமாக வச்சுக்குவேன், எல்போ வச்சுக்கலாம். 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு. பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த எலும்புல இருந்து எடுத்துக்கோங்க, 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு. அந்த இடத்துல சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துக்குங்க. பாருங்க, நான் ரொம்ப டைட்டாகவும் போட மாட்டேன், ஏன்னா ரெகுலர் வேர் போடுறதெல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் போடணும். நம்ம ஃபங்க்ஷன் வேர் மட்டும்தான் நம்ம டைட்டாக போடணும். பாருங்க, 13 இன்ச்சு வருது. இதுதான் என்னுடைய எல்போ சுற்றளவு கீழே ஸ்லீவுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பாருங்க, என்னுடைய முன் உயரம் பாருங்க 10.5 இன்ச்சு வருது. என்னுடைய முன் உயரம் 10.5 இன்ச்சு. அதிலிருந்து கீழே பட்டிக்கு பார்த்தோம்னா 14 இன்ச்சு வைப்பேன் நான். என்னோடது டோட்டல் ஹைட்டு முன் உயரம் 14. அதில் வந்து செஸ்ட் உயரம் வந்து 10.5 வைப்பேன் நான். இதுதான் என்னுடைய செஸ்டோட உயரம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், செஸ்டோட அகலம் நமக்கு எவ்வளோ தேவை, இந்த அகலத்தை நம்ம பாடிக்கு வந்து எடுத்துக்கணும். பாருங்க, எனக்கு 8 இன்ச்சு வருது. இந்த செஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு வைக்கலாம். பாருங்க, 6.5 வைக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்கு எனக்கு 9 வரும். பாருங்க, இந்த உயரம் வரும். எனக்கு நெக்கோட உயரம் வந்து 9.5 வைப்பேன். டோட்டல் உயரம் எனக்கு 14 வரும். பாருங்க, டோட்டல் உயரம் 14. பின்னாடி நெக்கோட உயரம் 9 இன்ச்சு வரும். பாருங்க, இதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ வருதுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை.
அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 8 இன்ச் வருதா. அதுக்கப்புறம் அவங்களோட செஸ்டோட அளவு பார்த்தோம்னா 1 இன்ச் வேணுமா, 1.5 இன்ச் வேணுமா, 2 இன்ச் வேணுமா, 1.25 வேணுமாங்கிறது இந்த செஸ்டோட அளவு பார்த்து. இப்போ என் சைஸுக்கு வந்து 1.5 இன்ச் வைக்கணும் செஸ்டோட அளவு. இப்போ அளவெல்லாம் எடுத்துட்டோம். இதோட கட்டிங் வீடியோ நான் போடுறேன், அதுக்கப்புறம் டிச்சிங் வீடியோவும் போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன வரும்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம புடவையாக இருந்ததுன்னா நல்லா டைட்டாக எடுப்போம். இடுப்பு சுற்றளவு மட்டும் நல்லா எடுத்துக்கங்க. பாருங்கள், ஷால் போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் சுடி இருக்கா, அதனால பாருங்க என்னோட இது 34 வரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.